வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் மர்ம வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் மர்ம வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பிரெஞ்சு தூதரகம், ஜிப்மர் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் மின்னஞ்சல்கள் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர். ஆனால் மின்னஞ்சல் மூலம் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுபவர்களை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் மற்றும் மத்திய சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். இந்நிலையில் சுப்ரேன் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் மர்ம பொருள் ஒன்று கிடந்துள்ளது. இதனை பார்த்த முன்னாள் அமைச்சரின் வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் எலக்ட்ரானிக் வெடிபொருள் போன்று இருந்த மர்ம பொருளை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஒருவரின் வீட்டு வாசலில் எலக்ட்ரானிக் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி வாகனங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாமை இன்றும் நாளையும் என 2 நாட்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் கனரக முனையத்தில் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி பகுதியில் இருந்து 1100 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாணவ மாணவிகள் பயணம் செய்யும் வாகனங்கள் மஞ்சள் நிறத்தை கொண்டு தனி அடையாளத்தை கொடுத்து மாணவர்கள் பாதுகாப்புடன் பயணிக்கிறார்கள் என்ற எச்சரிக்கையுடன் செல்ல வழிவகை செய்கின்றது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வாகனத்தின் தகுதி சான்றிதழ் காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மாணவியர் பேருந்துகளில் கண்டிப்பாக பெண் நடத்துனர் நியமிக்கப்பட வேண்டும். குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கும் அடையாள அட்டை சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் வலியுறுத்தினர். பள்ளி கல்லூரி வாகனங்களில் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை மூலமாக தீயை அணைக்கும் கருவியை பயன்படுத்துவதற்கான செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. முகாமில் தகுதியுள்ள வாகனங்கள் சான்றிதழ் அளிக்கப்பட்டு வாகனங்களின் முகப்பில் ஒட்டப்பட்டது. போக்குவரத்து விதிகளை மீறும் பள்ளி வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே ஆய்வின் போது தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றில் அனைத்து ஆய்வுகளும் நிறைவடைந்து விட்டதற்கான போக்குவரத்து துறையால் வாகனத்தின் முகப்பில் நிறைவடைந்ததற்கான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. ஆய்வு செய்யப்பட்ட வாகனத்தின் அருகில் நின்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையரை பத்திரிகை நிருபர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்த போது ஆணையர் பேருந்தின் அவசரகால வழி கதவின் அருகில் நின்று அவசர கால கதவை திறந்து பத்திரிகைக்கு போஸ் கொடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரிடம் கதவை திறந்துவிட கூறினார். ஓட்டுநரும் கதவை திறக்க முயற்சி செய்த போது கதவை திறக்க முடியவில்லை. கடுமையாக போராடி கதவை திறக்க முயற்சி செய்த போது கைப்பிடி மட்டுமே உடைத்து கொண்டு கையில் வந்தது. கடைசி வரை கதவை திறக்கவே முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் வேறொரு வாகனத்தின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள மாவட்ட ஆட்சியரை அழைத்துச் சென்றனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனைக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனையடுத்து காரைக்கால் போலீசாருக்கு தகவல் அளித்ததின் பேரில் 50க்கும் மேற்பட்டோர் போலீசார் மருத்துவக் கல்லூரியில் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் காரைக்கால் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த மோப்பன் நாயுடன், நாகை மாவட்ட வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மற்றும் மோப்பன் நாயுடன் அந்த குழுவினர் ஜிப்மர் வளாகத்தில் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு 3வது முறையாக மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் தொடர்ந்து வரும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து எந்தவித தடயமும் பெற முடியாமல் சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர்.
மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் எஸ்பி வம்சித ரெட்டி ஆகியோர் இயக்கி வைத்தனர். திருபுவனை தொகுதியில் முக்கிய இடங்களில் குற்றம் மற்றும் விபத்துகளை தடுக்க சிசிடிவி கேமரா பொருத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார். அதன்படி முதல் கட்டமாக திருபுவனை தொகுதி கொத்தபுரி நத்தம் 3 முனை சந்திப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் எஸ்பி வம்சத ரெட்டி ஆகியோர் கடந்த 24ஆம் தேதி இயக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை இயக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன், திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல் நிலைய காவலர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அவரை நாங்கள் தொகுதி கேமரா தேவை என்பதை ஒரு கோரிக்கை இடத்தில் வைத்தார்கள். உதாரணத்துக்கு என்ன சொன்னால், இதற்கெல்லாம் நம்ம தமிழில் சொல்லணும்னா கண்காணிப்பு கேமராஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண்காணிப்பு ரொம்ப முக்கியமானது. சட்டம் ஒழுங்காக நடக்கிறது தான். இது போலீஸ்க்கு மட்டும் கிடையாது. இந்த ஏரியாவில் கேமரா இருக்குதுன்னு பார்த்தாவே ஒரு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் உள்ள பெருமாள் கோவிலில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் கிருஷ்ணராஜ் ஆனந்தபாபு தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம், மாநில மூத்த தலைவர் தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் வேல்முருகன், உருளையன்பேட்டை வட்டார தலைவர் ஆறுமுகம் மற்றும் வக்கீல் வேல்முருகன், புகழேந்தி, சிவாஜிராவ், சிலம்பரசன், மாநில செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, துரை தியாகராஜன், காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ், மணவாளன், வேலு, சிவசங்கரன், பன்னீர்செல்வம், கோவிந்தராஜ், முகுந்தன், குமார், குணசேகரன், கோவிந்தன், ஹரிதாஸ், அமுத கணேஷ், தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி ஹம்சா செல்வா, அம்பிகை, கலைவாணி, மேரி உட்பட பலர் உடனிருந்தனர். தமிழ் மக்கள் நண்பன் கட்சி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழ் மக்கள் நண்பன் கட்சி தலைவர் செந்தில்குமார் இந்திரா நகர் தொகுதி ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த நிதியில் மாதம் தோறும் 1000 ரூபாய் என்கின்ற வீதம் 3 நபர்களுக்கு மொத்தம் 3000 ரூபாய் உதவித்தொகையை தனது சொந்த பணத்திலிருந்து வழங்க உள்ளார். மேலும் இதுகுறித்த தகவல்களுக்கு 8526399894 என்ற எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். பல ஆண்டுகளாக தன்னலம் பாராமல் ஏழை மக்களுக்கு உதவி செய்து வருகிறார். முத்தியால்பேட்டை சிறுமி ஆர்த்தி படுகொலை நேரத்தில் அந்த குடும்பத்தினருக்கு பண உதவி செய்து வந்தார். ரெட்டியார்பாளையம் கழிவுநீர் வாய்க்கால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு உதவியது மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விளம்பரம் இல்லாமல் உதவி செய்து வருகிறார் தமிழ் மக்கள் நண்பன் கட்சி தலைவர் செந்தில்குமார். இதுகுறித்து தமிழ் மக்கள் நண்பன் கட்சி தலைவர் செந்தில்குமார் கூறுகையில், நம்மளுடைய இந்திரா நகர் தொகுதியில் தமிழ் மக்கள் நண்பன் நலத்திட்ட உதவி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த நலத்திட்ட உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் 3 குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய்ன்ற விதத்தில் 3 குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம். இது மாதம் ஒரு குடும்பத்துக்கும் கிடைக்கும். என்னுடைய சின்ன உதவி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கணும், அதனால் அவங்க ஒரு சின்ன பலனாக அடையணும் அப்படின்ற நோக்கத்தில் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுதான் விஷயம். தமிழ் மக்கள் நம்மளுடைய இந்த நலத்திட்ட உதவி. பாக்கமுடியான்பேட் பகுதியில் மந்தார இலையில் பரிமாறப்படும் மண்சட்டி பிரியாணி புதுச்சேரியில் பிரபலமடைந்து வருகின்றது. என்னதான் வகை வகையாக விருந்து வைத்தாலும் பிரியாணி என்றால் என்னது பிரியாணியா என்று அனைத்து சாப்பாட்டையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிரியாணிக்காக பல மணி நேரம் காத்திருந்து சாப்பிடும் பழக்கம் இன்றளவும் உண்டு. உணவு வகைகளில் பிரியாணி என்றால் அதற்கென்று தனி மவுசு, தனி மரியாதையும் உண்டு. அதுவும் பாரம்பரியமாக சமைக்கப்படும் பிரியாணிக்கு தனியாக ரசித்து சாப்பிடும் ஒரு கூட்டமே இருக்கின்றது. ஆளை மயக்கும் அற்புத சுவையில் பிரியாணி கொடுக்கும் பொழுது அந்த கடையை தேடிச் சென்று அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு அதற்காக வரிசையில் நின்று பிரியாணி வாங்கும் நிலை இன்றளவும் ஏற்பட்டுள்ளது. அப்படி ஒரு கடைதான் புதுச்சேரி பாக்கமுடியான்பட்டு பகுதியின் சாலை ஓரத்தில் அமைந்துள்ளது. அதாவது பனிப்புல்லு நுனிப்புல்லு என்று தின்று வளர்ந்த கிராமத்து வெள்ளாட்டு கறியை கொண்டு கம்மகம்மவென்று தம் பிரியாணி சமைக்கப்படுகின்றது. பிரியாணி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு புதுச்சேரியில் ஆளை மயக்கும் அற்புத சுவையில் சுண்டி இழுக்கும் மணமணக்கும் மந்தார இலையில் மண்சட்டி மட்டன் பிரியாணி பரிமாறப்படுகின்றது.
அடடா சொர்க்கமே என்றாலும் பிரியாணிக்கு ஈடாகுமா என்று சொல்லும் அளவிற்கு கிராமத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் இந்த பிரியாணிக்கு புதுச்சேரியில் தனி ரசிகர் கூட்டமே உள்ளது. இந்த பிரியாணியை சாப்பிடுவதற்காகவே புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகளும் இந்த கடையை தேடிச் சென்று மந்தார இலையில் மண்சட்டி பிரியாணியை வாங்கி மனதார சாப்பிட்டு செல்கின்றனர். நம்ம பானையில் தம் போட்டு கொடுக்குறோம், இதான் விஷயம். இது பல விதமான மட்டன் பிரியாணி கடை இருக்குது பாண்டிச்சேரியில். ஆனால் எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை கண்டெய்னர் வேறு விதமான கண்டெய்னர்லேயோ பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்ட பானையில் மண்பானையில் தம் பண்ணி கொடுக்குறோம். இது உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருவக்கரை ஸ்ரீ வக்கரகாளியம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி திருவக்கரை ஸ்ரீ வக்கரகாளியம்மன் ஆலயத்தில் கட்சி மாவட்ட செயலாளர் சுரேஷ் மற்றும் மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன்ராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை கட்சி மாவட்ட நிர்வாகி நீலமேகன் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பிரதீப் ராஜ், கௌஷிக், சரண்ராஜ், பூவரசன், ஜெகநாதன், யுவராஜ், அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ராணி ஸ்ரீ அகில்யா பாய் ஹோல்கரின் 300வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதி தலைவர் அனுசுவை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உயரிய நோக்கங்களில் ஒன்றான தேசத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் பாடுபட்ட அனைத்து தலைவர்களின் நினைவை போற்றும் வகையில் பெண்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு மேலும் பல்வேறு ஆலயங்களை புனரமைத்த ராணி ஸ்ரீ அகில்யா பாய் ஹோல்கரின் 300வது ஆண்டு பிறந்த தின விழாவை கொண்டாடும் வகையில் PS பாளையம் மற்றும் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் தொகுதி தலைவர் அனுசுவை தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. PS பாளையம் மற்றும் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாய அணி நிர்வாகி ஏழுமலை, நந்தகோபால், பாலச்சந்தர், சிவனேசன், நாகராஜ், ராமஜெயம், ஜீவா, வர்த்தக பிரிவு தலைவர் ஏழுமலை, விசாலாட்சி உட்பட மகளிர் அணியினர், ஊர் பொதுமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக முறையில் கொண்டாடும் வகையில் தொகுதி தலைவர் அனுசுவை ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் 50 நபர்களுக்கு சர்க்கரையும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ராணி ஸ்ரீ அகில்யா பாய் ஹோல்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை சமையல் கலைஞர்களுக்கு பணி ஓய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் சமையல் கலைஞர்களாக பணியாற்றிய அலமேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா கலித்திருத்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் நலத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாகவும் 2000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடத்திற்கு சுற்றுலா கொண்டு செல்வது, விடுதி மாணவர்களின் 5 ஆண்டு கோரிக்கைகளான அசைவ உணவு உட்பட பல்வேறு முன்னெடுப்புகளை ஆதிதிராவிடர் நலத்துறை செய்து வருகிறது என குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கவனமா ஏற்றுன்னு தான் நான் வந்தேன். அதே மாதிரி தான் இது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இந்த பணி நிறைவா அழகா முடிச்சுட்டு போறாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் நிறைய நம்ம மாற்றங்கள். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8920 ரூபாய். தங்கம் 1 பவுன் 71,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் மர்ம வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு.
காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.